ஹலோ மக்களே! இன்னைக்கு என்னா கதைன்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் போல எழுந்து பெட்ஷீட்டு, தலகாணிலாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு, ஸ்ட்ரெயிட்டா பிரஷ் பண்ண போயிட்டோம். பிரஷ் பண்ணிக்கினே அப்படியே எதிர்ல பார்த்தா, நம்ம மாடு நண்பர் எதிர் வீட்ல இருக்கிற மாதுளை பழத்த நாக் அவுட் பண்ணியிருந்தாரு. அத பார்த்துட்டு அப்படியே வாசம். குளிச்சுட்டு வந்துட்டு, நம்ம பார்ஸா டீ-ஷர்ட்ட போட்டுக்கின்னு, நமக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பேக்ல. அப்படியே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, மட்டன் குழம்புல 4 தோசைய முக்கிட்டு, அப்புறம் வீட்ல இருந்து பொறுமையா கிளம்பி ஸ்டுடியோக்கு ஒரு 10:30 மணிக்கு ரீச் ஆயிட்டேன். அப்படியே நம்ம டெஸ்க்க போய் பார்த்தா, நம்ம மருந்து ஷீட்ல இன்னைக்கு 3 வேலைகள் இருந்தது. என்னென்ன வேலைன்னு அப்படியே பார்த்துட்டு, ஸ்லோவா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு டாஸ்க்கா முடிச்சுட்டே வந்தேன். அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம வயிறு நம்மளுக்கு சிக்னல் குடுத்துச்சு. ரைட்ரா இதுக்கு மேல தாங்காதுன்னு லஞ்ச் சாப்பிட வந்துட்டேன். சேம் மட்டன் குழம்பு, சாதம் தான். அத அடிச்சு ஒரு நாக் அவுட் பண்ணிட்டு, லைட்டா ஹைட்ரேட் ஆயிட்டு, திரும்பவும் ஒர்க் பண்ண வந்துட்டேன். லஞ்ச் சாப்பிட்டு அடுத்த 1 மணி நேரத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ தூக்கத்த கடந்து மருந்து சீட்ல இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டேன். அப்புறம் ஸ்டுடியோலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சூடான ஒரு காஃபிய குடிச்சிட்டு, நம்ம வீடியோஸ எடிட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன். அத எடிட் பண்ணி முடிச்சுட்டு, எங்க அக்கா வந்து ஏதோ சீட்டு கட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க. அத போய் கட்டிட்டு வந்துட்டு, நம்ம யூகே நண்பரோட ஏர்பாட்ஸ ஒரு காது மட்டும் குட்டி குஞ்சம் ஒருத்தன் தொலைச்சிட்டான். அத எதனா பண்ண முடியுமான்னு குரோமால போய் விசாரிச்சுன்னு வர கிளம்பிட்டோம். அவன் அத விசாரிக்கிற நேரத்துல எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஹெட்செட் மேல கண்ணு. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு, அங்கேருந்து காடியை ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கு விட்டோம். ஹோட்டலுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணது எல்லாத்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு, வான வேடிக்கை பார்த்துக்கினே அப்படியே அட்டிக்கு வந்து சேர்ந்துட்டோம். அட்டியில் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எல்லா பாய்ஸும் ஒன்று சேர்ந்துக்கிறோம். அப்படியே நின்று கொஞ்ச நேரம் பேசி நின்றுட்டு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நின்று பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இருப்போம், பட் ஆனால் ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆகிடுவானுங்க எப்பயும். இதிலே இன்னும் 3 பேர் மிஸ்ஸிங்கு. அவங்களாம் வந்தால் இன்னும் ஃபன்னாக இருக்கும். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஏரியா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். இதோட இன்னைக்கு கதை முடியுது. நாளைக்கு நம்ம பாய்ஸோடு சேர்ந்து குக்கிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். பாய்.